வணக்கம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் பற்றி இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான எலமெண்ட் பற்றி நம்ம பேசலாம். ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா தொடர்பாக இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுது. எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இரிகேஷன் ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 15,325 அப்படிங்கிற எஸ்டிமேஷனுக்கு இரிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. அது யாருக்காகனா ஸ்பெஷலி ஃபார் மகாராஷ்டிரா அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சென்டர் ஹேஸ் அக்ரீட் டு ஃபண்ட் 25% ஆஃப் 15,000 crore இரிகேஷன் ப்ராஜெக்ட் பிளான்டு ஃபார் மகாராஷ்டிரான்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்குறாங்க அண்டர் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எதற்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கல்டிவேட் பண்ணக்கூடிய நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய நிலங்கள் பார்த்திங்கன்னா 18% தான். இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மொத்த நீர்ப்பாசன நிலம் அப்படிங்கிறதோட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35%. அப்போ நீர்ப்பாசனம் பெறக்கூடிய இந்தியாவோட பகுதிகள் விவசாய நிலங்கள்னு பார்த்திங்கன்னா 35% சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இதில் பாதி கிட்டத்தட்ட 18% தான் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா சப்போர்ட்டில் மகாராஷ்டிராவில் ஒரு சில ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்திங்க அப்படின்னா வறட்சி பாதித்த இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 வறட்சி பாதித்த இடங்கள், 14 சூசைடு ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் இவங்க இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா பற்றின பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2015. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போத் சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை ஸ்பான்சர் பண்ணதே, இன்ட்ரடியூஸ் பண்ணதே அந்த மாதிரியே புரிஞ்சுக்கலாம். கோர் ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதில் ஒரு பார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 75% 25% அப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி. ஸோ ஒரு ப்ராஜெக்டில் 75% யார் பே பண்ணிடுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 25% ஸ்டேட் கவர்மெண்ட் பே பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இடங்களில் கவர்மெண்ட் என்ன கொடுக்குன்னா 90% 10% அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பொருளாதார வசதி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால 90% 10% வச்சுக்கிறாங்க. மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா 75% 25% அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனாவோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இரிகேஷன் அட் த ஃபீல்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது முதலீட்டுகளை குவித்தல். இப்போ இரிகேஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய முதலீட்டுகளை நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக? டு எக்ஸ்பேண்ட் கல்டிவபிள் ஏரியா. ஸோ பயிர் பாசனம் செய்யக்கூடிய அல்லது நீர்ப்பாசனம் மற்றும் அந்த பயிர் விளைவிக்கக்கூடிய ஏரியாக்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அவங்க அண்டர் அஷ்யூர்டு இரிகேஷன் சொல்கிறாங்க. ஹர்கெட் கோ பானி அப்படின்னு சொல்கிற ஒரு ஹிந்தி வேர்டை அவங்க அந்த ஒரு வார்த்தையாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேக்லைன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து டு இம்ப்ரூவ் ஆன் ஃபார்ம் வாட்டர் டு எஃபிஷியன்ட் டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் த வாட்டர்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. எஃபிஷியன்ட் யூசேஜ், அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜை குறைக்கிறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்போ மொதல் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கல்டிவேஷன் பற்றி பேசுது. மூணாவது எஃபிஷியன்சி, வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசுது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடாப்டேஷன் ஆஃப் ப்ரிசிஷன் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிசிஷன் இரிகேஷனை அடாப்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வாட்டரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் வாட்டர் சேவிங் டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதன்படி நம்ம விவசாயத்தில் நீர் பாசனத்தை எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மோர் கிராப் பர் ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு ஸ்லோகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிள் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீரை வந்து சேமிக்கிறதுல ஒரு நிலைத்தன்மை நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறதையும் ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சொல்கிறது. அப்போ பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் எதில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் என்ன ப்ரிசிஷன் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதிலே பேர்லேயே இருக்கும் அர்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ ஒரு யூனிட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் யூனிட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எதுக்கு அப்படின்னா ஒரு டவுனுக்கு பக்கத்தால் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. விச் இஸ் ஆப்ரேட் இன்டென்சிவ் செமி ஆர் ஃபுல்லி கமர்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமர்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கிறத ஒரு டவுனுக்கு பக்கத்தாலேயே ஏற்படுத்துவது வந்து பெரிய அர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு குரோ வெஜிடபிள்ஸ் அண்டு அதர் ஹார்டிகல்ச்சர், இவங்க பர்டிகுலராக வெஜிடபிள்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஹார்டிகல்ச்சர் ஓரியன்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக்கில் சிக்கன்ஸ், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மில்க்கு, எக்கு, இந்த ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்கிறதுக்காக பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பெரிய அர்பன் அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கான டெக்னாலஜிஸ், அதாவது இரிகேஷன் டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஃபோக்கஸை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இதை கரெக்டாக பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக பார்க்கும்போது ஹோலிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் சைக்கிள், ப்ராப்பர் வாட்டர் பட்ஜெட், இது ரெண்டையும் வந்து அவங்க செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ பட்ஜெட்டிங் இஸ் டன் ஃபார் ஆல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எல்லா செக்டார்லையும் ஹவுஸ் ஹோல்டு, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துலேயுமே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சர் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல. வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிற அதே மாதிரி ப்ராப்பர் பட்ஜெட்டிங், வாட்டர் பட்ஜெட் வந்து ப்ராப்பராக அவங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கு வந்து இருக்கணும், அதாவது எஃபிஷியண்டான வாட்டர் யூசேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் கூட இருக்கக்கூடிய ஒரு லிங்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு அடிஷ்னல் ஸ்கீம்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ அமால்கமேட்டிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அப்படின்னா அது கூட சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம ஜல்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத அந்த ஒரு பர்டிகுலர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அரசு துறையோடு இணைந்து செயல்படுறாங்க. கடைசியாக ஆன் ஃபார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனோட இணைந்து வந்து செயல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஓரியன்ட், இது வந்து டிஸ்இன்டகிரேட்டும் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. ஸ்டேட் இரிகேஷன் பிளான், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இரிகேஷன் பிளான் அப்படிங்கிற ரேஞ்சில் இதை வந்து பண்ணலாம். செக்ஷன் வந்து பிரிச்சுக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், யூனியன் லெவல் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் இது வந்து பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். நன்றி.